வணக்கம் மக்களே. நரம்புகளை பலப்படுத்த என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் இது எல்லாத்தையுமே அன்றாடம் சரியாக செயல்படுதா அப்படின்றத உறுதி பண்ணிக்குவோம். அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலம் தான் மக்களே. இது நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்ளவும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியம் வச்சிருக்க வேண்டும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிக முக்கியம். அதோட நரம்பு மண்டலத்தை வலுவாகக்கூடிய, நரம்பு மண்டலத்திற்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளுக்கு ஆரோக்கியம் தருவதற்காக சேர்த்துக்கொள்ளணும். இதனால் நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு நரம்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும், வலிமையாக ஆக ஆரம்பிக்கும். இப்போது நம்ம நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸ் வகைகளை நீங்க நரம்புகள் பலம் பெற எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கு. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சர்மம் மற்றும் ஆரோக்கியமான நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கும் உதவிகரமாக இருக்கு. அதோடு இவற்றினுடைய விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் இது எல்லாமே அதிகமாக இந்த பொருட்களில் நிறைந்திருக்கு. பிஸ்தாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய தயாமின் வளமான அளவில் இருக்கு. இது எல்லாமே நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது. நரம்புகள் பலம் பெற நீங்க நட்ஸ் வகைகள் மற்றும் விதைகளை எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் மக்களே. பன்றி இறைச்சியில நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய தயாமின் வளமான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. மேலும் இதுல பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. ஸோ அந்த வகையில் நீங்க பன்றி இறைச்சியை எடுத்துக்கலாம். ஓட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்க வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா பன்றி இறைச்சிக்கு மாற்றாக இந்த வெஜிடேரியனாக நீங்க இருக்கும்போது இந்த ஓட்ஸை நீங்க சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா ஓட்ஸ்லயும் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. கூடுதலாக இதுல புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் எல்லாம் அதிகமாக நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஸோ அதுக்காக நீங்க ஓட்ஸ் எடுத்துக்கலாம். கடல் உணவுகளை, இந்த மீன் சார்ந்த உணவுகளை, கடல் உணவுகளை நீங்க எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் இன்றியமையாதது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் அந்த மன இறுக்கத்தை குணப்படுத்துறதுக்கும் மிக முக்கியமான சத்தாக இந்த விட்டமின் இருக்கு. ஸோ இந்த விட்டமினுடைய குறைபாடு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சேதத்தை உங்களுக்கு உண்டாக்கும். அது போல டைம்ல நீங்க கடல் உணவுகளான மீனை எடுத்துக்கலாம். இதுல விட்டமின் B12 வந்து அதிகமாக இருக்கு. எனவே நீங்க அடிக்கடி மீன் சாப்பிடுவதன் மூலம் உங்களுடைய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமலும் தவிர்க்கலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்க குணமும் படுத்திக்கலாம். இறைச்சியை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகள்ல விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய டயட்ல நீங்க இந்த சிக்கன், மாட்டு இறைச்சி போன்றவற்றை அப்பப்போ நீங்க சேர்த்துக்கோங்க. இதனால விட்டமின் B12 மட்டும் இல்லாம இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். முழு தானியங்களை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான இந்த கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்கு. இந்த விட்டமின் பி நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான சத்து. குறிப்பாக கர்ப்பிணிகளுக்கு இந்த சத்து வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அவசியமானது. ஏன் அப்படின்னா இதுதான் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைகளினுடைய நரம்பு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவுகிறது. எனவே குழந்தை ஆரோக்கியமாகவும் வலுவான நரம்பு மண்டலத்துடன் பிறக்கிறதுக்கு உணவுல முழு தானியங்களை நீங்க சேர்த்துக்கோங்க. நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். பால் பொருட்களை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்கள்ல அதிகம் இருக்கு. பால், தயிர், மோர் இது எல்லாத்துலையுமே கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக இருக்கு. பொட்டாசியம் நிறைந்த பிற உணவுப் பொருட்களாக இருக்கக்கூடிய இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றை கூட நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்கும். உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு இருக்குங்க மக்களே. அத்திப்பழத்தை தினமும் 1 அல்லது 2 பழங்களை நீங்க சாப்பிடுறதால நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தையும் அத்திப்பழம் கொடுக்கும். இது நரம்பு தளர்ச்சியை கூட உங்களுக்கு சரி செய்யும். நரம்பு தளர்ச்சி வராமலும் தடுக்கிறது கூட நீங்க அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். பிரண்டையை நீங்க நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு இருக்குங்க மக்களே. பிரண்டையை நீங்க உணவுல சேர்த்துக் கொள்வதால உடலுக்கு பலம் தருவதோடு மட்டும் இல்லாம உங்களுடைய நரம்புகளையும் பிரண்டை வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாம இதை நீங்க வாரம் 2 முறை சாப்பிடுவதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வராமல் நீங்க தடுக்கலாம். அந்த பிரச்சனைகளையும் குணப்படுத்திக்கலாம். மாதுளம் பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் நீங்க சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. மாதுளம் பழம் சாப்பிடுறதால உடல் சூட்டை இந்த மாதுளப்பழம்
மூலம் தணிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உடலுக்கு குளிர்ச்சியை தந்து இது நரம்பு பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உங்களுடைய உடலை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்குது. ஸோ பலப்படுத்துது. இது நரம்புகளையும் வலுப்படுத்துது. அதனால நீங்க மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க நெல்லிக்காயை உங்களுடைய உணவுகளில் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் பத்தி தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. நெல்லிக்காய் சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை அந்த நெல்லிக்காய் உங்களுக்கு கொடுக்கும். நெல்லிக்காய் சாப்பிட்றதால நரம்பு மண்டலம் உங்களுக்கு வலுப்பெறுகிறது. இந்த நெல்லிக்காய் நீங்க சாப்பிட்றதால உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இது நெல்லிக்காய் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ உங்களுடைய இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். மேலும் இது நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வராமலும் தடுக்குது. அந்த பிரச்சனைகளையும் குணப்படுத்துது. ஸோ அதுக்காக நீங்க நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். வெற்றிலையை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை நீங்க மென்று சாப்பிடுவதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுது. இந்த வெற்றிலையை நீங்க சாப்பிட்றதால நல்லா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளையும் வெற்றிலை உங்களுக்கு தடுக்கும். உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வெற்றிலைக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா அவங்க வந்து வெற்றிலை சாப்பிடல. அதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணமாக இது இருக்கு. கண் நரம்புகளுக்கு பலம் பெற, கண் நரம்புகளுக்கு பலம் சேர்க்கறதுக்கு நீங்க முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரை நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி முருங்கைக்கீரைக்கு அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தி தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு கூட இந்த முருங்கைக்கீரை நம்ம சொல்லலாம். வாரத்திற்கு 3 முறை இந்த முருங்கைக்கீரையை நீங்க சமைத்து சாப்பிட்றதால நரம்புகளுக்கு இது பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமலும் தடுக்குது. இது கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிக்கும். முருங்கைக்கீரை சாப்பிட்றதால கண் நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெற எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை நீங்க பாலில் சேர்த்து சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை அந்த பேரிச்சம்பழம் உங்களுக்கு கொடுக்குது. இதை நீங்க சாப்பிட்றதால நரம்புகள் மற்றும் எலும்புகள் உங்களுக்கு பலம் பெறுது. இதை நீங்க சாப்பிட்றதால பலகீனமான உங்களுடைய உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ ஏதாவது நோயில நீங்க அஃபெக்ட் ஆகி உங்களுடைய உடல் ரொம்ப மெலிஞ்சிருக்கு, ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னா கூட நீங்க வந்து பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி பால் நீங்க சேர்த்து நீங்க சாப்பிடலாம். பழங்களை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு சாப்பிடலாம். வயதானவர்கள் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். கீரைகளை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெற கீரைகள் நல்ல பலன் உங்களுக்கு அளிக்குது. பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிட்றதால நரம்புகளை இது உங்களுக்கு பலப்படுத்தும். தினமும் ஏதாவது ஒரு கீரைகளை நீங்க சாப்பிடுவதன் மூலம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபடலாம். ஸோ அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து விடுபடவும், நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தவும், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும், நரம்புகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இந்த உணவுகளை நீங்க எடுத்துக்கலாம். இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய நரம்புகளை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கும். இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய பல பேருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவதிப்படுறாங்க. ஸோ இன்றைய தலைமுறைக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருக்கு. இதன் மூலமாக அவங்களுக்கு எழுதும்போது கைகளை நடுக்கம், சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாறி போறது, கை மற்றும் கை கால்களில் வந்து பாத்தீங்கன்னா அந்த நரம்புகளை இழுக்கக்கூடிய ஒரு மாதிரி தன்மை எல்லாம் உண்டாகுது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளம், நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனை எல்லாமே. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரி ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். நம்ம ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதால தான் பெர்னிஷியஸ், அனிமியா சொல்லக்கூடிய ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தை பாதிக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட நோயெல்லாம் நமக்கு ஏற்படுது. விட்டமின் B12 குறைவால தான் இந்த நோய்கள்லாம் ஏற்படுது. ஸோ இந்த நோய் எல்லாமே உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக புற நரம்புகளுடைய வலுவை குறைய வச்சு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். இது போன்ற பிரச்சனைகளை நீங்க சரி செய்யணும் அப்படின்னா விட்டமின் B12 நிறைந்திருக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்களை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கும் போது உங்களுடைய நரம்புகள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை நீங்க குணப்படுத்திக்கலாம். அந்த பிரச்சனைகளை வராமலும் தடுத்துக்கலாம். ஸோ இந்த உணவுகளை நீங்க தொடர்ந்து சாப்பிடுங்க. நரம்புகளை பலப்படுத்தி ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.